ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு மெயினான விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக அதை ஒரு அலசலான் இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்டார்டிங் என்னென்னா நிறைய விஷயம் பேசியிருக்கோம். பில்டிங் எப்படி கட்டுறது, எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி நம்ம பேசாமல் இருந்திருக்கோம். என்ன அப்படின்னா, பில்டிங் ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் தேவை. அந்த பிளான் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதோட பிளானோட ஒர்க்கு என்ன, நம்ம அதை எப்படி வச்சுக்கணும், நம்ம எப்படி அதை வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தரலான் இருக்கேன். அது எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் அதை சொல்கிறேன். ஓகே, என்னோட பேர் இளவரசன். இது உங்களுக்கு தெரியும் தெரியாமல் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி என்ன விஷயத்தை பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஓகே, அந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம தெளிவாக இதில் ஒரு அலசியாரலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பல பேருக்கு வந்து ஏன் பிளான் போடுறோம் அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கும். இதோட ஒர்க் என்ன, சில பேர் சொல்லுவாங்க பிளான் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த பிளான் எதுக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. அதை வச்சுக்கிட்டு பிளான் இருக்கான்னு கேட்பாங்க. சில பேர் அந்த பிளானை வச்சுட்டு அந்த பிளானோட விஷயத்தையே அதில் சைட்டில் அப்ளை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே கொஷின் மார்க் தான். ஓகே, நம்ம வந்து ஒரு இன்ஜினியர் லெவலில் நம்ம வந்து இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிளானுங்கிறது வந்து ஒரு இன்ஜினியருக்கு வந்து ஒரு அடிப்படையான விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிளைண்ட்கிட்ட வந்துட்டு ஒரு கிளைண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்றாப்புல நமக்கு வந்து ஒரு பேப்பரில் அந்த ஸ்கெட்சை வரைஞ்சி கொடுக்குறோம். எனக்கு இந்த இடத்துல இது வரும், இந்த இடத்துல இது வரும் அப்படின்ட்டு அதை வரைஞ்சி கொடுத்து அவங்கள்ட்ட ஓகே எனக்கு இது இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் அதை தான் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம். அதாவது அவங்க எந்த இடத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து அந்த பிளானுக்கு ஏற்றாப்புல நம்ம அதை சைட்டில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறதுனா என்னென்னா, எங்கெங்கே வால் வருதோ அந்த இடத்துல வால், எங்கெங்கே காலம் வருதோ அந்த இடத்துல காலம் வந்து சைட்டில் பண்ணுறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்னென்னா, அந்த பிளானோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டை கட்டுறதுக்கு அந்த பிளான் யூஸ் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த பிளானோட வேலைகள் என்னென்ன, பிளான் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட திட்டம், அதாவது நம்மளோட ட்ரீம், நம்மளோட எண்ணம், இதெல்லாம் ஒரு பேப்பர் வடிவில் நம்ம அதை எடுத்துகிட்டு வரோம். எப்படின்னா, ஒருத்தருக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து கிச்சன் வேணும்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல எனக்கு பாத்ரூம் வேணும்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல பெட்ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ஒரு கபோர்டு, ஒரு ஷெல்ஃப், இந்த அளவுக்கு ஒரு விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் அந்த பேப்பர் வடிவில் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளானை போட்டு கொடுக்குறோம். அந்த பிளானில் இதெல்லாம் உங்களுக்கு இங்கே வருது, நீங்கள் கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதை தான் அந்த சைட்டில் அப்ளை பண்ணுறோம். அதாவது நம்மளோட எண்ணத்தை ஒரு பேப்பரில் வரைஞ்சி வைக்கிறோம். இதை தான் சைட்டில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்மளோட தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது என்னென்னா, ஒரு பிளானுக்கு அடுத்தபடியே வந்தீங்கன்னா, ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா, ஒரு பிளானுக்கு அடுத்தபடியே நமக்கு என்ன தேவை அப்படின்னா, சைட்டில் ஒரு டெக்னிக்கலாக நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் ஒர்க். இப்போ வந்துட்டு டெக்னிக்கல் ஒர்க்னா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் தான் சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த இடத்துல காலம் எவ்வளோ சைஸ் வைக்கணும், இந்த இடத்துல ஃபூட்டிங் எவ்வளோ ஆழத்துக்கு போகணும், இந்த இடத்துல அந்த மேட்டு என்ன மேட்டு கட்டலாம், இந்த இடத்துல வந்து ஒரு மேட்டுக்கு என்ன கம்பிகள் கட்டலாம், மேட்டோட ஹைட் என்ன, இந்த இடத்துல வந்து ஃபூட்டிங்கில் வந்து இந்த பைல் ஃபவுண்டேஷன் போடலாமா அப்படின்ட்டு பல கொஷின் மார்க் இருக்கும். சில பேர் களிமண்ணில் வந்து வெறும் பைல் ஃபவுண்டேஷன் போடாமல் சாதாரணமாக மேட் போட்டு காங்கிரீட் போட்டுருவாங்க. சில இடத்துல அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அந்த இடத்துல என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் தான் தீர்மானிக்குது. அது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பி தான் யூஸ் பண்ணணும், இல்லை இதுதான் தனித்தனியாக பார்ட்டாக பிரித்து அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் கொடுத்துருவாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு இதுக்கு மேலே நான் இன்னொரு ஃப்ளோர் எழுப்பினாலும் நம்ம தைரியமாக எழுப்பலாம். ஓகே, இப்போ வந்துட்டு மூணாவது விஷயமா நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங்க்கு ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம அதை திங்க் பண்ணணும். இந்த ஃப்யூச்சரிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்துட்டு தேவைகள் அதிகமாக இருக்கலாம், நம்மளோட அடிப்படை விஷயங்களே இன்னும் அதிகமாக ஏற்படலாம். அந்த அடிப்படை விஷயங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம பில்டிங் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம வந்துட்டு இன்னொரு ஃப்ளோர் கிளப்பலாம். இந்த ஃப்ளோர் கிளப்புறதுக்கு நம்மளோட ஃபூட்டிங் வந்துட்டு கெப்பாசிட்டி தாங்குமா, அதுக்கேற்றாலும் நம்ம ஃபூட்டிங் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் திங்க் பண்ணணும். இப்போ வந்துட்டு பிளானில் 3 விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். என்னென்னா, ஒன்று வந்து நம்மளோட எண்ணத்தை அதில் வரைஞ்சிட்டு நம்மளோட ட்ரீமை அதில் நிறைவேற்றணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அது வந்து டெக்னிக்கலாக இருக்கா, அதாவது ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் அந்த ஓரியன்டடு. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரிங் கண்டென்ட். இப்போ ஃபியூச்சரில் வந்து நம்ம இதெல்லாம் அப்டேட் பண்ணுறோம்னா, அப்டேட் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட இந்த விஷயங்கள் வந்து இங்கே இருக்கா அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணிவிட்டு இந்த பிளானில் இதெல்லாம் அடிப்படையாக இருந்தால் ஒரு நல்ல விஷயம்.
இப்போ வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் சொல்லும்போது முதல்ல ஒர்க்கிங் பிளான்னா என்ன அப்படின்னா, அந்த ஒர்க்கிங் பிளான் என்னன்னா காலம் என்னென்ன வரணும், எப்படி காலம் வரணும், எப்படி வந்துட்டு அந்த இது பிளான் இருக்கணும், எங்கே பாத்ரூம் வரணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவாக கொடுத்துருக்கிறது தான் ஒர்க்கிங் பிளான். இந்த ஒர்க்கிங் பிளானோட வேலை என்னென்னா, ஸ்டார்டிங்கில் அந்த பேஸ்மெண்ட்டில் மார்க்கிங் பிளான் முடிச்சுட்டு அடுத்தது இந்த அடிப்படையாக அந்த எங்கெங்கெல்லாம் பில்லர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழி எடுக்கிறது போகிறது வர்றது, அதுக்கப்புறமா அந்த பிசிசி ஃபூட்டிங், இந்த பிசிசி போடுறோம்ல, அந்த பிசிசி போடுற வரையும் இந்த ஒர்க்கிங் பிளான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் அதுலேயே ஃபஸ்ட்லேயே ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லாம் வந்துடும். பட் இருந்தாலும் அந்த பேசிக் நாலேஜில் அந்த ஃப்ளோர் ட்ராயிங் வேணும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டும் வந்து வீடு கட்டுறதுக்கு என்னென்ன பிளான்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோர் பிளான் பற்றி தான் நம்ம இப்போ சொன்னேன். அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ளோர் பிளான் நமக்கு தேவை. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் தான் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி அந்த ட்ராயிங்கோட டீட்டெயிலு, இந்த இடத்துல வந்து ஃபூட்டிங் எவ்வளோ வேணும், கம்பி என்ன வேணும், இந்த சைஸில் வேணும், அதோட அந்த கம்பி சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் அதில் இருக்கும். இவ்வளோ டெப்த்தில் வந்து நம்ம ஃபூட்டிங் போடணும், என்ன ஃபூட்டிங் போடணும் அப்படிங்கிறது, அந்த விஷயங்கள்லாம் வர்றது வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங். அதுக்கு அடுத்து ஒரு பொடி மேலே போனீங்கன்னா ட்ராயிங்கில் என்ன வேணும் அப்படின்னா, நம்ம எலிவேஷன் ட்ராயிங் சொல்லுவாங்க. நம்மளோட வீட்டோட முகப்பு வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த எலிவேஷனில் நம்ம காமிக்கிறோம். எலிவேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எலிவேஷனுக்காக அதிகமாக செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை ஐகார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எலிவேஷனுக்கு பற்றி ஒரு ஐடியா, ஒரு நாலேஜ் அதில் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த எலிவேஷன் ட்ராயிங் ஒன்று வாங்கிக்கணும். அது வாங்கிட்டோம்னா நம்ம அடிப்படையிலேயே சப்போஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எலிவேஷன் பார்த்துருப்போம், சப்போஸ் நம்ம கொடுக்குற எலிவேஷன் பிடிச்சிருக்கோம், அது வந்து அந்த பில்டிங் கட்டும் போதே ஸ்டார்டிங்லேயே வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் எதுவும் சப்போஸ் வெளியில் பீம் வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும், சில பேர் சன்சைடு வெளில எடுத்து அதில் பார்டர் கட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்பப்பயே பண்ணிட்டு வந்துட்டால் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டில் வந்து எலிவேஷன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூச்சி பூசுறப்ப எலிவேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு நிறைய ரிஸ்க் கொடுக்குறது நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, இதுக்காக ஒரு இதில் வேலை பார்த்துருப்பாங்க. எலிவேஷன் லாஸ்ட்டாக போய் வாங்கிட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி எலிவேஷன் நீங்கள் பண்ணி கொடுங்க, முகப்பனுக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறையா ஃபால்ட் வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருப்போம், திருப்பி இந்த விஷயத்தை திணிக்கும் போது அது வந்து உருகுலைஞ்சு போயிட்டு நல்லா இல்லாமல் அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரையே நம்ம அது வந்து ஒரு இது பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது. ஓகே, இந்த எலிவேஷன் பிளான் வந்து எப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான விளக்கம் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு, இது ஒரு செட் ஆஃப் பிளான். இதெல்லாம் இல்லாமல் இன்னும் எனக்கு அட்வான்ஸ் லெவலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம்பிங் பிளான் இருக்குது, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் பிளான் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, எலக்ட்ரிஷியன்கிட்ட வந்து எலக்ட்ரிக்கல் பிளானை கொடுத்துருவாங்க. இப்போ வந்துட்டு ரூஃபு போடும்போது அந்த எலக்ட்ரிக்கல் பிளானை வச்சு தான் அவர் அந்த ரூஃபில் எங்கெங்கே பாயிண்ட் வேணும் என்னங்கிறத அவர் தெளிவாக அதில் போட்டுருவார். அந்த பிளானை வச்சு தான் இப்போ நம்ம கிராமப்புறத்துலலாம் வந்து நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் பிளான்லாம் கொடுக்கறது கிடையாது, ப்ளம்பிங் பிளானும் கொடுக்கறது கிடையாது. நம்ம ஒரு மேற்பார்வையாக சொல்லிவிட்டு ஒரு பேசிக்கலாக இங்கெங்கெல்லாம் பாயிண்ட் வரணும் அவங்களுக்கே தெரியும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் விடுவாங்க. சப்போஸ் ஃப்யூச்சரில் எதுவும் எடுக்கிற மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம சிட்டி சைட்லலாம் போகும்போது இப்போ அந்த பில்டிங்கில் பார்க்கும்போது எல்லாமே நமக்கு வந்து ஒவ்வொன்றும் பிளான் அடிப்படையில் தான் பண்ணுவாங்க. இப்போ அக்ரிமெண்ட்டில் எனக்கு இத்தனை பாயிண்ட் இவ்வளோ கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டே அதில் இருக்கும், டீட்டெயிலாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அவங்க பிளானும் போடுவாங்க. அந்த பிளானை வச்சு தான் அவங்க அந்த எலக்ட்ரிஷனும் அந்த பாயிண்ட் ஒர்க்கு அதை முடிப்பாங்க. அதே ஒன்றிட தான் நமக்கு வந்து அந்த ப்ளம்பிங் லைனும் அதுக்கும் பிளான் கொடுத்துருவாங்க. ப்ளம்பிங் இங்கே பாயிண்ட் வரும் அப்படிங்கிறத அக்ரிமெண்ட்டில் போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. அந்த அக்ரிமெண்ட் படி தான் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட், இந்த ப்ளம்பிங் பாயிண்ட் விஷயங்களும் வரும். இது இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிவிட்டு அதை பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. இது வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் நடக்கிற வேலைகளில் வந்து இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம ஆட்களில் பார்த்து எனக்கு இதெல்லாம் பாயிண்ட் வேணும், இதெல்லாம் பாயிண்ட் வேணும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு அடிப்படையில் வந்துட்டு அவங்க அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டாக இருக்கட்டும், ப்ளம்பிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும், அந்த வேலைகள்லாம் அதுக்கு அடிப்படையில் நம்ம மேன் பவர் வச்சு நம்ம பண்ணுறோம். ஆனால் இது வந்து இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸு, இப்போ மல்டி கம்பெனிலாம் வந்துட்டு பெரிய பெரிய சிட்டி சைடில் மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து இதை மாதிரி ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. அந்த பிளான் அடிப்படையில் அந்த பிளான் வந்து என் கையில் இருக்குது, ஆனால் வெளியில் இருக்குது. அது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு அதை டீட்டெயிலாக காமிக்கிறேன். எப்பயுமே வந்துட்டு ஒரு இதெல்லாம் ஒரு விஷயத்த பார்த்துருக்கோம். இப்போ
இப்போ இதெல்லாம் இல்லாமல் பிளானு அந்த ஒரு இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்லெட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்னா பிளான் ஒரு இதுலேயும், அடுத்தது வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராயிங், அதுக்கு அடுத்தது வந்து அந்த எலிவேஷன், அதுக்கப்புறம் அந்த ப்ளம்பிங்லாம் அதிகப்படி அது வந்து எப்படின்னா நம்ம அதுக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது பண்ணுற மாதிரி இருந்தால் அது வச்சுக்கலாம், இல்லைனா அது நமக்கு தேவையில்லை. வைக்கிற மாதிரி இருந்தால் அடுத்தது எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் அந்த வேலைகளை அப்படி வச்சு ஆர்டர் பண்ணி வச்சுட்டு அவளுக்குன்னு வச்சுருந்தோம். நமக்கு அது பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு எதாவது டவுட் இருந்தால் அதை எடுத்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு பிளானில் வந்து ஒரு பில்டிங் தேவையான அடிப்படை விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படின்னா ஒரு பிளானை எப்படி பார்த்து சைட்டில் அப்ளை பண்ணுறோங்கிறத ஒரு தெளிவான விளக்கம் நம்ம தரலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஒரு சிவில் ப்ரெஷர் ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோ கூட நான் அதை போட்டிருந்தேன். உங்களுக்கு அதில் எதுவும் உங்களுக்கு பிடிக்காம இல்லை இதெல்லாம் உங்களுக்கு தேவை, நீங்கள் என்ன அனுபவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ.